முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் எனும் நான் என கூறி திமுக தலைவர் ஸ்டாலின் பதவியேற்று ஜூன் 3ஆம் தேதியோடு 1125 நாட்கள் முடிந்துவிட்டது. 2026 மே 6ஆம் தேதி அவருடைய பதவிக்காலம் முடிவுக்கு வருகிறது. இன்னும் சொல்லப்போனால் இன்னும் சரியாக 338 நாட்கள் மட்டுமே இருக்கிறது. அதற்கு பிறகு யார் எடுத்த முதல்வர் என்ற கேள்வியுடன் ஜனங்களின் பதிலை அரசியல் சாசனம் எதிர்நோக்கும். ஒவ்வொரு மாநிலத்தில் உள்ள இந்தியரும் தங்களின் அரசியல் உரிமையை நிறைவேற்றி இந்தியாவின் ஜனநாயக கடமையாக தங்களுக்கான முதல்வரை தேர்வு செய்ய வேண்டும். அந்த தேர்வின் மூலம் அடுத்த 5 ஆண்டுகளுக்கு தமிழகம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை தீர்மானிக்கும் பொறுப்பும் கடமையும் மக்களாகிய நமக்கு இருக்கிறது. இதற்கிடையில் அடுத்த முறையும் தமிழகத்தில் திமுக தான் ஆட்சி அமைக்கும் என முதல்வர் ஸ்டாலின் அழுத்தம் திருத்தமாக கூறி வருகிறார். அப்படியானால் திமுகவுக்கு அவ்வளவு பலம் இருக்கிறதா? முதல்வருக்கு இவ்வளவு நம்பிக்கை எப்படி வந்தது? கூட்டணி கணக்குக்குள் தற்போதைய 4 ஆண்டு திமுக ஆட்சியின் சாதனைகள், சரிவுகள் என பேச வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கிறது. அதற்கு முன்பு நாம் கடந்த தேர்தல் மூலம் ஜனநாயகம் நமக்கு சொன்ன ஒரு கணக்கு பாடத்தை தெரிந்து கொள்ள வேண்டும். தமிழகத்தில் ஒவ்வொரு சட்டமன்ற தேர்தல் கூட்டணி கணக்குகள் மாறினாலும் எப்போதும் 3வது இல்லை 4வது அணிகள்தான் திமுக அதிமுக கூட்டணியின் வெற்றி தோல்விகளை தீர்மானிக்கின்றன. 2016 தேர்தலில் அதிமுக 40.88% வாக்குகளுடன் 136 இடங்களில் வென்று ஆட்சியை பிடித்தது. திமுக கூட்டணி 39.85% வாக்குகளுடன் 98 தொகுதிகளில் வென்று தோல்வியை சந்தித்தது. 2 அணிகளுக்கும் இடையிலான வாக்கு வித்தியாசம் 1% தான். அதே சமயம் மக்கள் நல கூட்டணி பெற்ற வாக்குகள் 6.1%, தனித்து போட்டியிட்ட பாமக 5.36%, பாஜக 2.86%, நாம் தமிழர் கட்சி 1.07% என வாக்குகளை அறுவடை செய்திருந்தன. இதில் ஒரு சில கட்சிகள் திமுகவுடன் கூட்டணி வைத்திருந்தால் கூட ஆட்சியை மாறியிருக்கலாம். அந்த தேர்தலுக்கு பிறகு 2021 சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணி 45.38% வாக்குகளுடன் 159 தொகுதிகளில் வென்று ஆட்சியை பிடித்தது. அதிமுக கூட்டணி 39.71% வாக்குகளுடன் 75 தொகுதிகளில் வென்று ஆட்சியை இழந்தது. இரு கூட்டணிகளுக்கும் இடையேயான வாக்கு வித்தியாசம் வெறும் 6% தான். அந்த தேர்தலில் 3வது இடம் பிடித்த நாதாக பெற்ற வாக்குகள் 6.58%. அதேபோல் அமமுக மற்றும் தேமுதிக 2.85%, மக்கள் நீதி மய்யம் 2.73% வாக்குகளை பெற்றன. வருகின்ற 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலிலும் 2019 பாராளுமன்ற தேர்தலில் உருவான திமுக கூட்டணி அப்படியே தொடர்கிறது. அப்படி இருந்தாலும் அதிமுக பாஜக கூட்டணியில் இன்னும் சில கட்சிகள் இணையலாம். வழக்கம் போல நாம் தமிழர் கட்சி தனித்து போட்டியிடுகிறது. பெரும் ஆரவாரத்துடன் அரசியலில் குதித்திருக்கும் தமிழக வெற்றி கழகமும் இதுவரை கூட்டணி கட்சிகள் குறித்து பெரிதாக எந்த முடிவும் எடுக்கவில்லை. ஆகவே தமிழக வெற்றி கழகமும் தனித்து போட்டியிடலாம். சீமானும் விஜயும் திமுகவை கடுமையாக எதிர்க்கிறார்கள். விஜய் பாஜகவையும் சேர்த்து எதிர்க்கிறார். ஆகவே திமுக மீது அதிருப்தியில் இருக்கும் வாக்குகளும் அதிமுகவுக்கு சாதகமான வாக்குகளும் விஜயின் தாவேகாவுக்கு செல்லலாம். அதேபோல பாஜகவுக்கு எதிரான வாக்குகளும் தாவேகாவுக்கு போகலாம். அதோடு திமுக பாஜகவை பிடிக்காத சிறுபான்மையினர், அரசு ஊழியர்கள், பொதுமக்கள் வாக்குகளும் தாவேகா மற்றும் நாதாகாவுக்கு போகலாம் என்பதால் திமுகவுக்கு வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தல் சத்திய சோதனைதான். 2026 தமிழக சட்டமன்ற தேர்தல் பிரச்சாரங்களை அதிகரிக்கவும் சமூக ஊடகங்கள் மூலம் மக்களை அணுகவும் அரசியல் கட்சிகள் தீவிரம் காட்டுகின்றன. திமுகவுக்கு இணையான அணுகுமுறையுடன் ஜான் ஆரோக்கியசாமி தலைமையிலும் தேர்தல் வியூக வகுப்பாளர் பிரசாந்த் கிஷோர் ஆலோசனையிலும் களத்தில் இறங்கியிருக்கிறது விஜயின் தமிழக வெற்றி கழகம். சமூக ஊடக பயன்பாட்டின் மூலம் வெற்றிகரமாக தன் அரசியல் வியூகங்களை மக்களிடம் எடுத்து செல்லும் பாஜக இன்னொரு பக்கம், பாஜகவுக்கு உறுதுணையாக கைகோர்த்திருக்கும் அதிமுக ஐடி விங் இன்னொரு பக்கம் என கடுமையான போட்டி நிலவுகிறது. ஆகவே இந்த தேர்தலில் திமுகவுக்கு சமூக ஊடக போருக்கே பெரும் தொகை செலவாகும் என்பது புலப்படுகிறது. 2026 தேர்தலில் இப்போது கூட்டணியில் இருக்கும் கட்சிகளின் ஆதரவு பலத்தில்தான் உறுதியாக வெல்வோம் என திமுக கூறுகிறதா? பொதுவாக தமிழகத்தில் கூட்டணி பலம் என்றெல்லாம் இல்லை.
ஒவ்வொரு 5 வருடத்திற்கும் கட்சிகளின் ஏற்றம் இறக்கம் என சூழல் மாறும். தற்போது திமுக கூட்டணியில் இருக்கும் சில கட்சிகள் நலிந்திருக்கிறது. உதாரணமாக மதிமுக 2021 இருந்ததைப் போல கூட இப்போது இல்லை. கம்யூனிஸ்ட் கட்சி, சிபிஎம் கட்சிகளும் அப்படித்தான் நலிவை சந்தித்திருக்கின்றன. அதே நேரம் பிசிக ஓரளவு வலுவான கட்சியாக வளர்ந்திருக்கிறது. அப்படி இருந்தாலும் ஸ்டாலின் அரசு பட்டியலில் இனத்திற்கு எதிராக பல்வேறு இன்னல்களை செய்துள்ளது. இதனால் திருமா மீது அம்மக்கள் கோபத்தில் இருக்கின்றனர். சென்ற 2021 சட்டமன்ற தேர்தலில் வட தமிழகத்தில் இக்கூட்டணிக்கு வாக்களித்தனர். இவர்கள் வருகின்ற தேர்தலில் மீண்டும் வாக்களிப்பது சந்தேகமே. அதனால் திமுக கூட்டணிக்கு வரவேண்டிய கட்சிகளும் இருக்கின்றன. தேமுதிக இதுவரை அதிமுக, திமுக என எந்த கட்சியுடனும் கூட்டணி தொடர்பாக அறிவிக்கவில்லை. அடுத்து அவருடைய தொடக்கத்தில் அறிவிப்போம் என கூறிவிட்டது. அதிமுக, பாஜக கூட்டணியில் இருந்த பாமகவும் கூட்டணி குறித்து யோசிப்போம் என கூறுகிறது. எனவே கூட்டணியின் பலத்தால் தான் திமுக அப்படி கூறுகிறது என சொல்ல முடியாது. அதே நேரம் தேர்தலுக்கு ஒரு வருடத்திற்கு முன்பே எந்த கட்சியும் கூட்டணி அமைப்பதில்லை. அப்படி அறிவித்துக் கொண்ட கட்சிகள் உறுதியாக கூட்டணியை தக்க வைத்திருக்கும் என்பதற்கும் எந்த உத்தரவாதமும் இல்லை. எனவே 2026 தேர்தலை பொறுத்தவரை கூட்டணி ஜனவரி, பிப்ரவரியில் தான் உறுதியாகும். அடுத்த முறையும் திமுக ஆட்சி அமைக்கும் என்று முதல்வர் ஸ்டாலினின் உறுதியான பேச்சுக்கு அதிமுக, பாஜக கூட்டணிதான் காரணம். பாஜக எங்கு இருக்கிறதோ அதற்கு நேர் எதிராகத்தான் சிறுபான்மையினர் வாக்குகள் வந்து விழும். யார் வெற்றி பெறுவார்களோ அவர்களுக்குத்தான் சிறுபான்மையினரின் வாக்குகள் இருக்கும். அப்படி பார்த்தால் திமுகவுக்கு தான் இந்த வெற்றிக்கான வாய்ப்பு இருக்கிறது. முதல்வர் ஸ்டாலின் உறுதியான பேச்சுக்கு இது அடிப்படையாக இருக்கலாம். எனவே திமுகவின் உறுதிக்கு பாஜகவும் அதனுடன் கூட்டணியில் இருக்கும் அதிமுகவும் தான் காரணம். ஆட்சி அதிகாரத்தால் பங்கு என கூட்டணி கட்சிகள் கோரிக்கையெல்லாம் வைக்க முடியாது. ஒருவேளை கூட்டணி கட்சிகளின் உதவியுடன் தான் ஆட்சி அமைக்க முடியும் என்று சூழல் ஏற்பட்டால் இந்த கோரிக்கைகள் பரிசீலிக்கப்படலாம். தனி பெரும்பான்மை கிடைத்துவிட்டால் எந்த கூட்டணி கட்சியாலும் எதுவும் செய்ய முடியாது. திமுக ஆட்சி பொறுப்பேற்றதிலிருந்து கடந்த 4 ஆண்டுகளாக அதிமுக கடைபிடித்து வந்த மௌனம் திமுகவுக்கு லாபகமாக அமைந்துவிட்டது. எந்த பிரச்சினைக்கும் அதிமுக முழுமையாக குரல் கொடுக்கவில்லை. உதாரணமாக அண்ணா பல்கலைக்கழக மாணவி விவகாரத்தில் யார் அந்த சார் என கேட்டு தொடங்கியவர்கள் அதோடு அந்த வழக்கின் தீர்ப்பின் பிறகுதான் மீண்டும் யார் அந்த சார் குறித்து பேசுகிறார்கள். எனவே கடந்த 4 ஆண்டுகளாக அதிமுக வேலை செய்யும் எதிர்க்கட்சியாக இருக்கவில்லை. அதன் விளைவுகள் வரும் தேர்தலில் மிக மோசமாக இருக்கும். அடுத்து முன்னாள் பாஜக தலைவர் அண்ணாமலையின் பேச்சும் செயல்பாடுகளும் திமுகவிற்கு லாபகமாகிவிட்டது. அதே போலதான் தமிழக ஆளுநர் RN ரவியின் செயல்பாடுகள், மத்திய அரசின் நீட், புதிய கல்விக் கொள்கை, தமிழகத்திற்கு தர வேண்டிய நிதி நிறுத்தி வைப்பு, வெள்ளம் போன்ற பேரிடர்களில் நிதி வழங்காமை உள்ளிட்ட திமுக அரசிற்கு மத்திய அரசு கொடுத்த பல்வேறு சிக்கல்களை திமுக சாதகமாக பயன்படுத்திக் கொண்டது. இந்த அனைத்தையும் தமிழக மக்களுக்கு புரியும்படியாக பாஜக அரசின் செயல்பாடுகளை மக்களுக்கு சென்று சேர செய்திருக்கிறது. அதனால் பாஜக தமிழக மக்களின் வெறுப்புக்கு ஆளாகியிருக்கிறது. அதே போல பாமக, தேமுதிக போன்ற சிறிய கட்சிகள் அரசுக்கு எதிராக பல்வேறு எதிர்ப்புகளை பதிவு செய்து கொண்டே இருக்கும். ஆனால் இந்த முறை அப்படியான எதுவும் பெரிதாக கவனம் பெறும்படி இல்லை. இதெல்லாம் திமுகவுக்கு கிடைத்த லாபகமாக பார்க்கலாம். திமுக எதிர்கொள்ளும் மிக முக்கியமான பிரச்சினை ஊழல். தமிழகத்தின் எந்த அரசு அலுவலகத்திற்கு சென்றாலும் அந்தந்த வேலைக்கென ஒரு தொகை வசூலிக்கப்படுகிறது. ஆட்சிக்கு வந்தும் அதை கட்டுப்படுத்த முடியவில்லை என்பது திமுக மீது மக்களுக்கு இருக்கும் பெரும் சிக்கல். 2வது வாரிசு அரசியல். இப்போது முதல்வராக இருக்கும் ஸ்டாலின் சுமார் 45 ஆண்டுகள் அரசியல் அனுபவம் பெற்றவர். படிப்படியாக அதிகாரத்திற்கு வந்தவர். ஆனால் துணை முதல்வராக இருக்கும் உதயநிதி முதல்வரின் மகன் என்று ஒன்றை தவிர எந்த அரசியல் அனுபவமும் இல்லாதவர். எனவே அவரை மக்கள் ஏற்றுக்கொண்டது போல தெரியவில்லை. திமுகவின் முக்கிய பிரச்சனை இவை இரண்டும் தான். அரசியல் கட்சிகள் வாக்குறுதிகள் கொடுப்பது வழக்கம். அதில் எதை நிறைவேற்றுவார்கள், எதை நிறைவேற்ற மாட்டார்கள் என்பது மக்களுக்கும் தெரியும். சில வாக்குறுதிகள் மாநில அரசின் அதிகாரத்தால் மட்டும் நிறைவேற்ற முடியாது என்று அரசியல் அறிவும் தமிழக மக்களுக்கு இருக்கிறது. உதாரணமாக நீட் தேர்வு ரத்து விவகாரத்தை பார்க்கலாம். நீட் எதிர்ப்பில் தமிழக அரசின் எல்லை எது என்பது மக்களுக்கு தெரியும். கல்வித்துறைக்கான நிதியை மத்திய அரசுதான் கொடுக்கவில்லை என்ற உண்மையும் தெரியும். எனவே வாக்குறுதி குறித்து மக்கள் பெரிதாக கண்டுகொள்ள மாட்டார்கள். திமுகவுக்கு முன்பு இருக்கும் இந்த சவால்களையும் சரிவுகளையும் மீதமிருக்கும் நாட்களில் எதிர்கொள்ள திமுக கடுமையாக உழைக்க வேண்டும்.
அப்போதுதான் ஸ்டாலின் அடுத்த ஆட்சியும் திமுக தான் என்று பேசிய பேச்சு கனவாகாமல் இருக்கும். கட்சிகளின் வியூகம் எப்படி வெற்றியாக மாறுகிறது என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம்.